ஒரு வழியா சென்னைக்கு வந்தாச்சு. சரி, இப்போ ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போகணும். ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. காலையில 10 மணிக்கு வர சொன்னாங்க. இப்போ 8 மணி ஆகுது. அங்க போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. சரி, ஆட்டோக்காரங்கிட்டே கேட்போம். இங்க ஒரு ஆட்டோவும் இல்ல. சரி, அந்த பக்கமா ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். இங்க ஒரு ஆட்டோ நிக்குது. சரி, ஆட்டோ வருதான்னு கேட்போம். என்ன, ஆட்டோ வருமா? வரும் வரும். எங்க போனோம்? அண்ணா நகர் போனோம். அப்படியா? சரிம்மா, ஆட்டோல ஏறுங்க. எவ்வளவு நேரம்னே ஆகும்? 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் ஆயிருமானே? ஆமாமா, ஆட்டோல ஏறுங்க. சரிண்ணே, போலாம். என்ன இவரு 2 மணி நேரம் ஆகுங்காரு. இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும் போல. சரி, ஆபீஸ்க்கே நேரம் போயிட வேண்டியதான். சாப்பாடு கூட அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். அருண், நில்லுடா. அம்மா விட்டுட்டு போகாதடா. டே, அப்பா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருடா. நில்லுடா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா, நான் போறேன். அவர் சொல்றது கரெக்ட் தான். இனிமே நான் என் சொந்த காலில் தான் நிக்க போறேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். ஐயோ கடவுளே, ஏன்டா அந்த பையன் என் பேச்ச கேட்காம இப்படி பண்றானோ? டேய் அருண், அருண். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எப்படி நீ கவலைப்படாம இருக்க? சின்ன வயசுல இருந்து என் கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளை இப்படி வீட்டை விட்டு வெளியில போறேங்குது. அவனுக்கு வெளி உலகமே தெரியாது. பசினா என்னன்னு கூட என் பிள்ளைக்கு தெரியாது. இப்படி காசு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அவன் வச்சுட்டு போயிட்டான். கையில 10 பைசா இல்லாம என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போயிருச்சு. இப்ப நான் என்ன செய்ய? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவானோ? எங்க தங்குவானோ? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எல்லாமே புரியுதுமா. ஆனா அப்பா பேச்ச மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ அருண், அருண், அம்மா கிட்ட வாடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமா, இன்டர்வியூக்கு வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க சார். சரி, ஓகே. மேடம் இப்போ வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிருங்க. ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்க்கணும். என்னோட கேபினுக்கு அவங்கள அனுப்புங்க. நான் இன்டர்வியூ எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து மேடம் கிட்ட அனுப்பலாம். சரிங்க சார். சரி, ஓகே. ஒவ்வொருத்தரா என்னோட கேபினுக்கு அனுப்புங்க. சரிங்க சார். டேய் மணி, மணி இங்க வாடா. சொல்லுங்கக்கா. டேய், நீ எனக்கு தெரிஞ்ச பையங்கிறதுனால உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த வேலை கிடைக்க போகுது. சரியா? எங்க மேடம் இப்போ வருவாங்க. அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். சரியா? இக்கா, எப்படி கிடைச்சிரும்ல? அதெல்லாம் கன்ஃபார்மா கிடைக்கும்டா. எங்க மேடம் கிட்ட நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. இக்கா, இப்போ ஒரு சார் கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அவர் வர இன்டர்வியூ எடுப்பேன்னு வர சொன்னாரு. நான் ஏதாச்சும் உளறி வச்சுட்டேன்னா அப்புறம் எனக்கு இந்த வேலை கிடைக்காம போயிரும்ல. என்னக்கா செய்ய? டேய், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கங்கிறதெல்லாம். அதான் நீ ப்ரிப்பேர் பண்ணிருக்கீல, அதை அப்படியே சொல்லிடு. ஓகே? மற்றபடி இவன் முடிவு எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த மேடம் வந்தோடனே நான் சொல்றதுதான். அந்த மேடம் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் உனக்கு இந்த வேலை கிடைச்சிரும்டா. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிடா, இருக்கட்டும். நீ என் சொந்தக்கார பையங்கிறனால தான் உனக்கு இந்த உதவி பண்றேன். மற்றபடி வேற யாரா இருந்தாலும் இந்த உதவி பண்ணிருக்கவே மாட்டேன். டேய், எக்காரணத்தை கொண்டும் நீயும் நானும் சொந்தக்காரங்கிற விஷயம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்க்கா? தெரிஞ்சா என்னவா? அட முட்டா பையல, தெரிஞ்சிச்சு வச்சுக்கோ, உன்னை என்னையும் சேர்ந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. என்ன சொல்றேன்னா சரி மட்டும் கேளு. சரிக்கா. சரி சரி, ரொம்ப நேரம் நம்ம 2 பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம். யாராச்சும் பார்த்தா சந்தேகப்படுவாங்க. நீ போய் அங்க போய் உட்காரு. இந்த வேலைக்கு புதுசா யார் வந்து ஜாயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா, மேடம் வந்ததுக்கு அப்புறம் மேடம் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னடி பேச போற? ஒண்ணும் இல்ல, ப்ராஜெக்ட் பத்தி தான். சரி, ஓகே ஓகே. எடி அங்க பாரு, மேடம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், குட் மார்னிங். பிரியா, என்னோட கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம். ஏடி மேடம் இப்ப எதுக்குடி உன்னை கூப்பிட்டாங்க? அதான் சொன்னல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா மேடம் கிட்ட பேசணும்னு. அதுக்காண்டியா தான் இருக்கும். சரி சரி, ஓகே. ரொம்ப நேரமா நின்று வெட்டி கதை பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்களோன்னு நினைச்சேன். அதுக்கு தான் உன்னை சத்தம் போட கூப்பிடுறாங்களோன்னு பயந்துட்டேன். அதுக்கெல்லாம் இருக்காது. சரி, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சரிடி, நான் போய் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றேன். பண்ணு பண்ணு. மே கமின் மேடம். கமின் கமின். மேடம் கூப்பிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமா மேடம், சொன்ன டைம்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க மேடம். ஓகே, பிரகாஷ் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரா? ஆமா மேடம், பிரகாஷ் சார் இப்பதான் மேடம் இன்டர்வியூல ஆட்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு 4-5 பேரை செலக்ட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஓகே, அப்ப அந்த 4-5 பேரை மட்டும் என்னோட கேபினுக்கு அனுப்புங்க. சரிங்க மேடம். இதான் நல்ல சந்தர்ப்பம். மேடம் கிட்ட எப்படியாச்சும் மணியை பத்தி சொல்லணும். மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் மேடம். சின்ன ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? ஒண்ணும் இல்ல மேடம், இன்டர்வியூல எனக்கு தெரிஞ்ச பையன் வேலைக்கு வந்திருக்கான். அவன் வந்து எங்க வீட்டு பக்கத்து வீட்டு பையன். உங்க கம்பெனில வேலை எதுவும் இருக்குமா என்னன்னு கேட்டா மேடம். நான் அவனுக்கு இந்த ஜாபை ரெஃபர் பண்ணேன். நீங்க அவனை கொஞ்சம் செலக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணுவான் மேடம். தெரிஞ்ச பையங்கிற முதல்ல சொல்ல மாட்டியா? நீ இத பத்தி ஃபர்ஸ்ட் என்கிட்ட
சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல மேடம், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் மேடம் அந்த பையன் என்கிட்ட கேட்டான், அக்கா ஏதாச்சும் வேலை இருக்குமான்னு. இந்த வேலையை பத்தி நான் அவன்கிட்ட சொன்னேன். சரி இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னு சொல்லி அட்டன் பண்ணான். எனக்கு தெரிஞ்ச பையங்கிறனால தான் மேடம் உங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ப்ளீஸ் மேடம், அவனுக்கு எப்படியாச்சும் இந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க மேடம். இத பத்தி நீ ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிருக்காது, அமௌண்ட்டும் லாஸ் ஆயிருக்காது. சாரி மேடம், ப்ளீஸ் மேடம். சரி ஓகே, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இருக்கட்டும். சரி, முதல்ல இந்த விஷயத்தை பத்தி பிரகாஷ் கிட்ட சொல்லலாம். இனிமேலும் இன்டர்வியூக்கு ஆள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆள் எடுத்தாச்சுன்னு சொல்லிடலாம். ஒரு வழியா ஆபீஸ கண்டுபிடிச்சிட்டேன். இதான் ஆபீஸ் நினைக்கிறேன். இப்போ பிரகாஷ் சார் எங்க தேட? இதோ இங்க ஒரு பொண்ணு போறா, இவகிட்ட கேட்கலாம். மேடம் மேடம். சொல்லுங்க, என்ன வேணும்? மேடம், இன்னைக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். பிரகாஷ் சார் எங்க இருக்காரு? பிரகாஷ் சாரா? இங்கதான் இருக்காரு. ஒரு நிமிஷம். அதோ சாரே வந்துட்டாரு. சார், இவங்க இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இவங்க பேரு? தெரியும், பூஜா தானே? ஆமா சார், பூஜா தான். சரி வாங்க, என்னோட கேபினுக்கு போலாம். ஓகே சார். எதுக்கு இவ்ளோ நர்வஸா இருக்கீங்க? இல்ல சார், இப்பதான் சார் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நேரா ஆபீஸ்க்கு தான் வரேன், அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. உங்களை பார்க்கும் போது என்னைய பார்க்குற மாதிரியே இருக்கு. நானும் உங்களை மாதிரி தான் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன். சென்னையில வேலை கிடைச்சிச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் கை நிறைய சம்பாரிச்சு லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் லைஃப் நல்லா போகும். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க சர்டிபிகேட் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், ஃபுல்லா செக் பண்ணேன். நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சார். பூஜா, ஒரு நிமிஷம் இருங்க, போன் வருது. சொல்லுங்க மேடம். பிரகாஷ், இன்டர்வியூ கேன்சல் பண்ணிருங்க, ஆள் எடுத்தாச்சு. மேடம் என்ன சொல்றீங்க? இப்போ ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் மேடம், அவங்களோடதே நீங்க ஒரு தடவை பாத்துருங்களேன். இல்ல பிரகாஷ், அது தேவையில்லை, நாங்க ஆள் ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன். அப்படியா மேடம்? சரிங்க மேடம், இந்த வாரேன். என்ன மேடம் திடீர்னு ஆள் செலக்ட் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க? பூஜாவை பார்க்கவே இல்லை. சரி, பூஜாக்காண்டி நம்ம ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம். சார், என்னாச்சு சார்? பூஜா, என் கூட ஒரு நிமிஷம் மேடம் ரூமுக்கு வாங்களேன். சரி ஓகே சார், வாரேன் சார். மேடம். சொல்லுங்க பிரகாஷ். மேடம், இவங்க பேர் பூஜா. இவங்க இன்டர்வியூக்காண்டி வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க மேடம். கிராமத்து பொண்ணு. சோ வாட்? இதுல என்ன இருக்கு? திருப்பி அனுப்பி விட்டுருங்க, ஆள் செலக்ட் பண்ணியாச்சு. மேம், ஒரு தடவை அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாருங்களேன். மேம், இந்த வேலைக்காண்டி நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க கிட்டலாம் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. இவங்க கிட்டயும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆனா பட் இவங்க மற்றவங்கள விட டேலண்டா இருக்காங்க மேடம். கொஞ்சம் பாருங்க மேடம். ஓ காட், நான் இப்ப என்னதான் செய்ய? சரி, அந்த பொண்ணை இங்க அனுப்புங்க. பூஜா, இவங்க தான் எங்க மேடம். இவங்க கேக்குற கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். சரி ஓகே சார். ஓ, இவளுக்காண்டி தான் பிரகாஷ் இவ்வளவு தூரம் பறிஞ்சு பேசினாரா? சரி, பாத்துக்கலாம். அப்படி இவகிட்ட என்ன டேலண்ட் இருக்கு நானும் பாக்குறேன். சரி ஓகே, கொஸ்டின் ஆரம்பிக்கலாமா? கேளுங்க மேடம். Why do you want this job? I want this job because I am interested in office work. I wanted to improve my skills and growth in my career. Okay, next question. What are your strengths? My strengths are that I am hardworking, honest, responsible and quick learner. Okay பிரகாஷ், இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. ஓகே மேடம். அப்புறம் இன்னொன்னு, இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு யார் என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. நான் யாரு என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? புரியுது மேடம். கண்டிப்பா நீங்க கோவப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் மேடம். என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கையும் நான் காட்டுவேன். ஓகே ஓகே. பிரகாஷ், போகும்போது அப்படியே பிரியா உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். பிரியா, உங்களை மேடம் கூப்பிட்டாங்க. மேடம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிட்டேன் மேடம். அது தேவை கிடையாது, கிழிச்சு போட்டுருங்க. பூஜான்னு ஒரு பொண்ணு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். மேடம், நான் சொன்னல மணின்னு ஒரு பையன், நான் சொன்னதுதான் நீங்க கேட்கணும், புரிஞ்சதா? ஓகே மேடம். யார் அந்த பூஜா? நல்ல வாய்ப்பு இப்படி கிடைக்க விடாம பண்ணிட்டா. சரி, அவளை சும்மாவே விட மாட்டேன். ஏடி, யாடி நீ? இந்த வயசுல வருவேன், வா, உன்னை நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. என் தம்பிக்கு கிடைக்க வேண்டிய வேலைய எவ்வளவு ஒருத்தி தட்டி பறிச்சுட்டா. அவளை சும்மாவே விடக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை நான் எப்பவுமே வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் சார். உங்களாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. இருக்கட்டும் பூஜா. அம்மா, காலையில நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சார், நேரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இங்கதான் கிளம்பி வந்தேன். இனிமேதான் போய் சாப்பிடணும். அப்புறம் தங்குறதுக்கு ஹாஸ்டல் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் சார். அமௌண்ட் கூட கொடுத்துக்கலாம்.
ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தங்குறதுக்கு எங்க ஆபீஸ்ல இருந்தே ஒரு ரெண்டுக்கு ஒரு வீடு எடுத்திருக்கோம். அந்த வீட்லயே நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படியா சார்? எங்க சார் இருக்காது? நம்ம ஆபீஸ்ல இருந்து பக்கம் தான், நடந்தே போயிடலாம். ஓ தேங்க்யூ சார். நான் கூட ரொம்ப தூரம் ஆகுமோ செலவாகுமோ நினைச்சேன். அதெல்லாம் செலவுலாம் ஆகாது. பக்கத்துல தான், ஆபீஸ் பக்கத்துல தான் ரெண்டுக்கு ஒரு வீடு பிடிச்சிருக்கோம். அங்க நீங்க தங்கிக்கலாம். சரி, ஆபீஸ்க்கு கீழே ஒரு கேண்டீன் இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும், நாளையில இருந்து வேலைக்கு வந்துருங்க. கரெக்டா டானு 10 மணிக்கு வந்துடுறேன் சார். சரி சரி. அப்புறம் உங்க தங்கச்சிக்கு எப்படி இருக்கு பூஜா? என் தங்கச்சி இப்ப பரவாயில்ல சார். அவ நல்லா இருக்கா தெரிஞ்சுதான் இப்ப நிம்மதியா நான் இங்க வந்து இருக்கேன். அப்போ ஓகே, வேலையில ஃபுல் கவனமும் இருக்கணும், சரியா? சரிங்க சார். சரி சார், நான் அப்படியே கிளம்புறேன். நாளைக்கு காலையில டான் 10 மணிக்கு வந்துருவேன். சரி பூஜா.